பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்மிமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஓம் நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று பார்த்துருக்கிறது 26வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 26வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பக்தர்கள் திரும்ப இந்த சம்சாரத்துக்கு வருவதில்லை. சங்கர பாஷ்யத்துல அவதாரிகாத்துல சொல்றாரு. மற்றவங்களை அடைஞ்சவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, நம்ம என்னெல்லாம் தேவதைகளை பூஜை பண்றோமோ, தேவவிரதா தேவதைகளை அடையணும், சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தை அடைஞ்சு திரும்பவும் க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷன், புண்ணியம் தீர்ந்து போனோன்னு திரும்ப இந்த லோகத்துக்கு வரணும். அதே மாதிரி பித்ருக்களை பூஜிப்பவர்கள் பித்ருலோகத்தை அடைகிறார்கள், அவர்களும் புண்ணியம் தீர்ந்து போனோன்னு திரும்ப இங்க வரணும். யக்ஷ ராட்சசர்களை பார்த்தீங்கன்னா பூத்தங்களை எல்லாத்தையும் உபாசிக்கிறவர்கள், அவங்களோட கதி ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்த யக்ஷ ராட்சசர்களை பார்த்தீங்கன்னா ஜென்மங்களை அடைஞ்சு திரும்பவும் இந்த லோகத்துக்கு தான் திரும்ப வரணும். அப்ப எல்லா பகவானை விட்டுட்டு மற்றவங்களை எல்லா பூஜைகளும் புனஸ்காரங்களும் கர்மங்களும் யாகங்களும் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவிருத்தி லட்சணம். முக்கியமானது மனசுல வச்சுக்கணும். எந்த விஷயத்தை அடைஞ்சாலும் திரும்ப நான் பார்த்தீங்கன்னா இந்த லோகத்துக்கு மனுஷனா திரும்பவும் இந்த லோகத்துல பிறக்க வேண்டி இருக்கும். அப்ப முக்தி கிடைக்கவே கிடைக்காது. அப்ப பகவானோட பார்த்தீங்கன்னா ஒண்ணு சகுண ரூபத்தை அடையணும், இல்லை அப்படின்னா நிர்குண ரூபத்தை அடையணும். சகுண ரூபத்தை அடைஞ்சோம் அப்படின்னா பிரம்மலோகத்துக்கு போய் திரும்ப வராத நிலை சாயுச்சிய பதவியை அடைய முடியும். கிரம முக்தி அப்படின்னு ஒண்ணு, அதுக்கு பேரு அனாவிருத்தி லட்சணம். அனாவிருத்தியா திரும்ப வராத நிலை, ஆவிருத்தி இல்லை திரும்ப பிறக்காத நிலைக்கு பேரு அனாவிருத்தின்னு பேரு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த பகவானை நானா இருக்கேன் அப்படின்னு நம்ம அறிஞ்சு சர்வம் பிரம்மமயம், நானும் பிரம்மமா இருக்கேன், வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு அறிஞ்சு இங்கேயே ஜீவன் முக்தனா ஆக முடியும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா அனாவிருத்தி லட்சணம்னு பேர். திரும்ப பிறக்காத நிலை. திரும்ப பிறக்காதது ரெண்டே ரெண்டு, ஒன்று கிரமமுக்தி, ஒன்று ஜீவன் முக்தி. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யார பக்தி பண்றதுனால கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை பக்தி பண்றதுனால தான் கிடைக்கும். அதனால ஆச்சாரியர் சொல்லிட்டார், சரி அந்த பக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா சுவாமி அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, பகவானோட ஆராதனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. அதுக்கு நிறைய திரவியங்களை பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஹவனத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தை காட்டுறதுக்காக என்னென்னவோ பண்றாங்க. நிறைய சங்கல்பம் சண்டிகோமம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பண்ண போனீங்கன்னா சண்டிகோமம் ஒரு நல்ல திரவியங்கள்ல சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா ஒரு 5000த்துக்குள்ளார பண்ணி முடிச்சிருவோம் பக்தியோட பண்ணா. ஆனா இப்ப எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா 10 லட்சம் 20 லட்சம்லாம் செலவு பண்ணி சண்டிகோமம் பண்ணி அதுல பார்த்தீங்கன்னா அம்பாள் எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்தீங்கன்னா எனக்கு 1 லட்சம் ரூபாய் பட்டுப்புடவை பார்த்தீங்கன்னா பூர்ணாகுதியில கூடன்னு அம்பாள் எதிர்பார்க்கவே இல்லை. அம்பாள் சொல்றதே பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு, அந்தர்முக சமாராடியா பகிர்முக சுதுர்லபா, முக்கியமான நாமம் அது. ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆராதனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பகட்டா ஆயிப்போச்சு. நிறைய சங்கல்பங்களை தூண்டிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை இருக்கா, புண்ணியம் இருக்கா, ஆமா எல்லாம் புண்ணிய கர்மா. இந்தியாவில பார்த்தீங்கன்னா எல்லாரும் பக்தி பண்றாங்க, எல்லாரும் ஹோமங்கள் எல்லாம் பண்றாங்க, பூஜைகள் பண்றாங்க, நல்லா நடக்குது. ஆனா எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா புண்ணிய கர்மான்னு ஒரே ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். யார் நல்லவங்க எல்லாம் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்லவங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பண்ற புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஜென்மத்தை கொடுக்கும்.
சங்கல்பம் பண்ணி இந்த பலன் எனக்கு வேணும், இந்த பலன் எனக்கு வேணும்னு ஒவ்வொரு வாட்டியும் சங்கல்பம் பண்ணி பண்ண 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 திரும்ப திரும்ப பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆவருத்தி லட்சணமா ஆயிடும். அதனால என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ரொம்ப பக்தி தான் பிரதானம். பக்தி இல்லாம வேற ஒண்ணும் நடக்காது. பக்தியா மாமபிஜானாதி 1865 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம், முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. 1865 பாத்தீங்கன்னா பக்திய பத்தி பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இருக்கு. பக்தியினால் என்னை அறிய முடியும். 1855 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அங்க சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்தியினால் என்ன அறிய முடியும். எப்படிப்பட்ட பக்தி சுவாமி? அதனால்தான் ஒரு குருநாதர்கிட்ட பாத்தீங்கன்னா போகணும். ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வர தத்துவத்தை பாத்தீங்கன்னா படிக்கணும். ஈஸ்வர தத்துவம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கமே, இந்த 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10, 11, 7ல இருந்தே ஆரம்பிச்சு ஃபுல்லா அதனை பேசிட்டு இருக்கோம். இந்த மொத்த ஜெகத்தும் பாத்தீங்க அப்படின்னா நாமரூப ஜெகத்தா. நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் ஈஸ்வர ஸ்வரூபம். சகுண ஈஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா விராட்டா ஹிரண்ய கர்ப்பரா இது எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். அதுக்குள்ளார ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா வெளிப்படாதவரா எல்லாத்துக்குள்ளாரையும் ஊடுருவி அந்தர்யாமி ரூபத்துல அந்த ஈஸ்வரன் இருக்கார். நம்ம எதெல்லாம் ஸ்தூலம் பார்க்கிறோமோ அதெல்லாம் விராட் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம். எதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார ஹிரண்ய கர்ப்பர் வியாபிச்சிருக்கார், சூக்ஷ்மமா வியாபிச்சிருக்கார் விஷ்ணு பகவான். அவருக்குள்ளார பாத்தீங்கன்னா சிவபெருமான் பாத்தீங்கன்னா அந்தர்யாமி ரூபத்துல ஈஸ்வரனா இருக்கார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாயையை எடுத்துட்டோம் அப்படின்னா அவர்தான் சுத்த பிரம்மமா இருக்கார். இதுதான் ஈஸ்வர தத்துவம். அப்ப ஈஸ்வரனுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவனிடத்துல பக்தி பண்ணணும். பக்தியா மாம் அபிஜானாதி. பக்தியினால மட்டும்தான் பகவானை பாத்தீங்கன்னா அடைய முடியும். ந ஞானேன ந யோகேன, யோகத்திலேயோ ஞானத்தினாலேயோ, ந சாங்கியன சாங்கியத்தினாலேயோ ஆக போறதில்லை. ஒரே ஒரு பக்தி. அந்த பக்தி எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, யாவானஸ்சாஸ்மி தத்துவத்தக 2 பார்ட் பாத்தீங்கன்னா 1855 ஸ்லோகம். பக்தியா மாமபிஜானாதி. எப்படிப்பட்ட பக்தி சுவாமி அப்படின்னா, யாவானஸ்ச இந்த உலகத்துல நான் எதையெல்லாம் பார்க்கிறேனோ நாம ரூபங்களா பார்க்கிறேனோ அந்த நாம ரூபங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட சகுண ரூபம். அதனால்தான் நான் உங்களுக்கு சரியான சமயத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை 7வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் போது விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட தாத்பரியமும் இப்ப இந்த பகவத்கீதையோட தாத்பரியமும் என்ன அப்படின்னா, சர்வாத்ம பாவம் வர்றதுக்காக தான். ஈஸ்வரனை சர்வமா பார்க்கணும். எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. டெய்லி சொல்லிட்டு இருக்கு. எதையெல்லாம் கேட்கிறனோ எதையெல்லாம் பார்க்கிறனோ எல்லாத்தையும் வியாபிச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்வரூபம் நாராயணன் என்ன பண்ணிட்டு இருக்கார், வியாபிச்சு இருக்கார். சர்வ நாமங்களும் சர்வ ரூபங்களும் பாத்தீங்கன்னா பகவான் தான். இதான் பாத்தீங்கன்னா பகவானை பத்தின நாலேஜ் இதுதான். அப்ப மந்திரத்தை சொல்லுது, பக்தியினால் என்னை அறிகிறான். எப்படி பக்தி? யாவானஸ்ட ஒரு வார்த்தை இருக்கு. யாவானஸ்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற சர்வ நாமரூப உபாதிகளாகவும் பகவான் தான் இருக்கார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யாவான் யாவானி அஸ்மி தத்துவத்தக. அதே நேரத்துல தத்துவமாவும் அவர் தான் இருக்கார். யதார்த்தம் என்னது? நிர்குண நிராகாரம். பகவானோட சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யக்த மூர்த்தி. அவர் வெளிப்படாதவர், நாமரூபங்களா இல்லை. எல்லா நாமரூபத்துக்குள்ளாரையும் பரம்பாவம் மேலான பாவத்தோடு அவர் என்ன பண்ணியிருக்கார், எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா அவர் இருக்கார். இதான் யதார்த்தம். அப்ப நாமரூபங்கள் எல்லாம் பகவானுக்கு மேல கல்பித்தம். எல்லா நாமரூபங்களும் கம்மல் மூக்குத்தி எல்லாம் என்னது? தங்கம் தான். அதுக்கு அடுத்த ஸ்டெப் போகணும். நாமரூபங்கள் கம்மல் மூக்குத்தி ஒட்டியான பிரேஸ்லெட் எல்லாமே பொய். நாமரூபங்கள் உள்ள இருக்கிறது தங்கம் மட்டும் சத்தியம். அப்ப தத்துவமா பார்க்கும்போது தங்கம் சத்தியம். அதே நேரத்துல கம்மல் மூக்குத்தியா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல கல்பித்தம். அதுவும் தங்கம் தானே, தங்கத்துக்கு மேலதானே கல்பித்தம். அதே மாதிரி பகவானை பாத்தீங்கன்னா பார்க்கும் போது என்ன பண்ணணும், சர்வ நாம ரூபங்களும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனுக்கு மேல கல்பிதம். ஈஸ்வரன் தான். ஆதாரம் இல்லாம மேல கல்பனை இருக்காது. எல்லாம் ஈஸ்வரன் தான். கீழே இருக்கிறது ஆதாரம்,
பகவான் தான். கொஞ்சம் அறிவு வரும்போது நாமரூபம் எல்லாம் திருஷ்யம், வெறும் சொப்பன மாதிரி இந்த ஜெகத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பகவான் மட்டும்தான் இருக்காரு, அந்த பகவான் நானா இருக்கேன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பதான் பூரணமா அந்த பக்தி பாத்தீங்கன்னா பூர்த்தியாகும். தத்தோமாம் தத்துவத்தோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். இந்த விதமா தத்துவமாக அறிந்த பிறகு என்ன பண்றான்? என்னிடத்தில் பிரவேசத்தை அடைகின்றான். என்னிடத்தில் பிரவேசம் அடைகிறானா பகவான நான் வெறும் பக்தனா இருக்கிற நாமரூப பக்தியிலேயே இருக்கிறேன் அப்படின்னா சாயுஜ்யத்துல பிரவேசம் பண்றான். அதே என்னை நிர்குணமா தத்துவமா அறிஞ்சா அப்படின்னா என்னுடைய நிர்குணத்துல பிரவேசம் பண்ணுகின்றான். அப்ப ரெண்டுத்துக்குமே என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி தேவை. பக்தி தான் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, 2 ரூபம் பகவானுக்கு இருக்கு, சகுணம் நிர்குணம், சோபாதிக்கம் நிருபாதிக்கம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்தி தான் அறிய முடியும். பக்தியை தூக்கி போட்டுட்டு ஞானம்னு ஒண்ணு இல்லவே இல்லை, மனசுல நல்லா கொண்டு வரணும். சரி, அந்த பக்தியை எப்படி சுவாமி பண்றது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்கும்போது ரொம்ப சிம்பிள். பகவான் ஆடம்பரங்களை விரும்புறது இல்லை, மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஆடம்பரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஃபேமை கொடுக்கும். நீ யானையை வச்சு பாத்தீங்கன்னா சுவாமியை தூக்கிட்டு போனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிக் பண்ணட்டும். ஒரு மோட்சத்துக்கு போக வேண்டியவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. எவன் பக்தியோடு பாத்தீங்கன்னா சின்ன சிம்பிளா பலம் பத்திரம், சின்ன துளசி தளம் போதும், 4 பூவை போதும், பக்தியோட சுவாமி அப்படின்னு மேல போட்டா போதும், அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிப்பார். ஒரு சும்மா ஒரு ஜலத்தை வச்சிங்கன்னா போதும், சுவாமி என்கிட்ட இதான் இருக்கு சுவாமி அப்படின்னு ஜலத்தை ஆஃபர் பண்ணா போதும். கையில கிடைச்ச ஏதோ ஒரு பழத்தை பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்ணா போதும். சிம்பிளா பாத்தீங்கன்னா பகவான் பிரீத்தி ஆயிடுவார். ஆனா அவர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி. முக்கியமானது என்னது? பிரயத்தாத்மனகன் ஒரு கண்டிஷன் போட்டேன். மனச சுத்தியா வச்சுக்கிட்டு நம்ம பண்ற காரியங்கள் எல்லாத்துலயும் மனசுத்தி பிரதானமா இருக்கணும். எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், உலகத்துல பாத்தீங்கன்னா தபஸ் பண்றவங்களும் நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள் யாகங்கள்லாம் பண்றவங்க நிறைய இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி என்னோட ஆச்சரியர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, என்னோட பழைய பேர் சொல்லுவாரு, ஸ்ரீனிவாஸ் பாவ சுத்தி முக்கியம். ஒரு காரியம் எவ்வளவு பெரிய காரியம் பண்றியோ அதெல்லாம் தேவையில்லை. நீ என்ன பண்ண அப்படின்னா ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி பாவத்தை பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிக்கிட்டு அந்த காரியத்துக்குள்ளார இறங்கி ஒரு கர்மா பண்றோம், ஒரு பூஜை பண்றோம், எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இன்டென்ஷன் என்ன, நமக்கு என்ன தன்மை இருக்கு, நம்ம எதை உத்தேசம் பண்றோம். அந்த உத்தேசம் பண்றதுல பாத்தீங்கன்னா ஒரு சுத்தம் இல்லாம போச்சு அப்படின்னா எல்லாம் பொலிவுட். நல்லா பாத்தீங்க அப்படின்னா பாயசம் பண்ணி ஒரே ஒரு டிராப் விஷத்தை கலந்துட்டோம்னா என்ன ஆயிடும்? வேஸ்டா போயிடும், சாகடிச்சு. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கர்மா வேணா பண்ணுங்க, உள்ளுக்குள்ளார ஒரு காமம் வந்துடுச்சு, நான் இந்த ஈஸ்வர பக்தியினால இந்த பலனை அடையணும்னு வந்துட்டீங்க அப்படின்னா விஷம் கலந்த மாதிரி அது எல்லாம் உங்களுக்கு ஜென்மத்தை கொடுக்கறதா பலன் கொடுக்கும். என்ன ஜென்மம்? திரும்ப திரும்ப ஜென்மத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால பாத்தீங்க அப்படின்னா பிரயத்தாத்மனகன் ஒரு கண்டிஷன் போடுறாரு. உள்ள தூய்மைனா என்ன அர்த்தம்? ராகத்வேஷம் இல்லாம பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்றேன் அப்படின்னு உள்ள தூய்மையோட மனசோட தூய்மையோட இருந்துகிட்டு யார் பாத்தீங்கன்னா ஆஃபர் பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் பகவான் ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி, பக்தியோடு கொடுக்கப்பட்ட அதை எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? ஸ்வீகாரம் பண்ணுகின்றேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, என்ன பண்ணணும் சுவாமி பக்திக்கு? அடுத்து ஆச்சாரியர் இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். முக்கியமான ஸ்லோகம், ஏகாதசி திதி, நல்ல பகவானுக்கு அருமையான இது. யதஏவம் அத்தக, எந்த காரணத்தினால் இவ்வாறோ அந்த காரணத்தால், யதக ஏவம் ஏவம் யதக, எந்த காரணத்தினால இந்த விதமோ அந்த காரணத்தினால ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. யத்கரோஷி யதஸ்நாசி யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம் தத்குருஷ்வ மதர்ப்பணம் யத்கரோஷி யதஸ்நாசி
யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத்தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மதர்ப்பணம். இந்த ஸ்லோகம் போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கர்மயோகம் அர்ப்பணம் பண்றது இதெல்லாம் சொல்றாங்கல்ல. எங்க போனீங்கன்னாலும் சமர்ப்பணம் பண்றத பத்தி பேசுறோம். இந்த சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா யதார்த்தம் புரியாம வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ண முடியாது. யதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல நல்லா புரிஞ்சுங்க. எல்லா சாஸ்திரங்களும் வேதாந்த சாஸ்திரங்களும் சொல்லுது பிராரப்த கர்மத்தை போகம் பண்ணிதான் அது நாசமாகும். மனசுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு புரிஞ்சுக்கணும். பிராரப்த கர்மத்தை இந்த லோகத்துல எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும், ரமணர் மாதிரி பெரியவங்களா இருந்தாலும், ராமகிருஷ்ணர் மாதிரி பெரிய பக்த மகான்களா இருந்தாலும், நாயன்மார்களோ ஆழ்வார்களோ எவ்வளோ பெரியவங்க பெரிய பெரிய செயின்ட்லாம் இந்த உலகத்துல வந்தாலும், யாரா இருந்தாலும் என்ன பண்ண வேண்டும்? பிராரப்தத்தை போகம் பண்ணிதான் முடிக்க முடியும். போகேன நஷ்யதி, பிராரப்தம் போகேன நஷ்யதி. பிராரப்தம் போகம் பண்ணிதான் அனுபவிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதை மனசுக்குள்ள கிளியர் வந்துடும். பிராரப்தம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரம் சிம்பிளா ஒண்ணு சொல்லுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தம்னா என்னது அப்படின்னா சதிமூலே தத் விபாகோ ஜாத்யாயுர் போகாஹான்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சதிமூலே தத் விபாகோ, நீங்க மூலத்துல வந்து கர்மமும் வாசனைகளும் மூல காரணமாக இருக்கின்ற நிலையில் சஞ்சிதம்னு ஒண்ணு பேங்க் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? நம்ம பண்ண அனந்த கோட்டி கர்மாக்கள் பண்ணி அதுல பேங்க்ல போட்டு வச்சிருக்கோம். கர்மாக்கள் கோடிக்கணக்கான கர்மாக்கள் பேலன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜென்மங்கள்ல சம்பாதிக்கப்பட்ட வாசனைகள் நம்ம சித்தத்துக்குள்ளார இருக்கு. இதுக்கு பேர் என்னது? கர்ம வாசனைகள் இருக்கின்ற நிலையில் சதி மூலே, இதான் மூல காரணம். இந்த மூல காரணமா இருக்கக்கூடிய கர்மங்களும் வாசனைகளும் இருக்கின்ற நிலையில் தது விபாகோ, அதோட பலன் என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மெச்சூரிட்டி ஆகும் போதெல்லாம் ஒவ்வொரு பிராரப்தம் மெச்சூரிட்டி ஆகிறதெல்லாம் பிராரப்தம் நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த ஜென்மம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஜென்மமும் ஜாதி ஆயு போகம், ஜாத்தியாயுர் போகாஹா, இதான் பிராரப்தம். மனசுல நல்லா வச்சுங்க. பிராரப்தம் அப்படின்னா எப்பவுமே மனசுல வரணும். ஜாத்தியாயுர் போகாஹா, எங்க பிறக்கணும் எப்போ இறக்கணும், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு ஆயாச்சு. நீங்களும் நானும் அதை மறுக்கவே முடியாது, யாராலையும் அதை தவிர்க்க முடியாது. யார் யார் எப்ப இறந்து போன கவலையே படாதீங்க. நேற்று ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சுவாமி, சாஸ்வதானந்த சுவாமின்னு பேரு, ரொம்ப நல்ல சாது, திண்டுக்கல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தார். நல்ல நிஷ்டையோட இருந்தார். இறந்து போயிட்டார். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. என்ன அப்படின்னு கேட்டா எப்ப மரணம் வரும்னு யாருக்கும் தெரியாது. படுத்தோம் எந்திரிச்சோம் அப்படின்னா தெரியாது, எந்திரிப்போமான்னு தெரியாது. பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம், அப்படிதான் சொல்லணும். நாளைக்கு கிளாஸு பொழைச்சி கிடந்தா பார்க்கலாம், நான் இருந்தேன் அப்படின்னா பார்க்கலாம். இதுதான் பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நைட்டு நான் தாண்டுவேனா அப்படின்னு எனக்கே தெரியாது. இல்லை, யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. நிச்சயம் ஈஸ்வர கிருப்பை இருந்தால் தாண்டி அடுத்த கிளாஸ் முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கோட ஒரு மெசேஜ் வரும், அவ்வளோதான். அப்ப யாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயம் இல்லை. பிராரப்தம் மரணத்தை நிச்சயம் பண்ணுது. பிராரப்தம் பிறப்பு இறப்பு, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அபமானம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துக்கு அனுபவிக்க வேண்டிய எல்லாம் ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? பிக்ஸ்ட் ஆயாச்சு. அதுக்கு பேரு போகங்கள்னு பேரு. அப்ப நீங்களும் நானும் தவிர்க்க முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டா தவிர்க்கவே முடியாது. பகவான்கிட்ட வந்து கேட்கிறாங்க, அந்த கேன்சர் வலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, 1000 தேல் ஒரே டைம்ல கொத்துச்சுன்னா என்ன வலி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெயின் இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு பெயின் இருந்துச்சு, என்னோட குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா பெயின் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் பெயின் இருந்துச்சு. அப்ப ஞானத்தினால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு விலகி நிக்க முடியும் இல்லையா? இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிறது, அது யாரா இருந்தாலும், அஜ்ஞானியா இருந்தாலும் ஞானியா இருந்தாலும் கண்டிப்பா தேகத்துக்கு சம்பவிக்கிறது, தேகத்துக்கு சம்பவிச்சே ஆகும். நீங்க கேட்டாலும் கேட்கறனாலும் அதை தவிர்க்க முடியாது, பிக்ஸ்டு. அதனாலதான் சொல்றோம் பிராரப்தம்ன்றதுக்கு அர்த்தமே பிரகிருஷ்ட ரூபேன ஆரப்தம்.
ஆரப்தம் என்ன அர்த்தம்? ஆரம்பிக்கப்பட்டது, பலன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. முக்த இசுவத்து அப்படின்னு ஒரு நியமம் சொல்றோம். வில்லுல இருந்து கிளம்பின அம்பு மாதிரி அது என்ன பண்ணும்? தன்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டு நிற்கும். முடிகிற வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டு தான் முடியும். அப்போ பாத்தீங்கன்னா நீங்களோ நானோ பிராரப்தத்தை ஒர்க் பண்ண முடியாது. சரி, அப்ப எதுக்காக ஒர்க் பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அருமையான யோக சூத்திரத்துல ஒன்று சொல்லுது, ஹேயம் துக்கம் அநாகதம். ஹேயம் துக்கம் அநாகதம். ஹேயம் துக்கம் அநாகதம் அப்படின்னு யோக சூத்திரத்துல இருக்கிறதுக்கு என்ன மீனிங் சுவாமி அப்படின்னு கேட்டினா, நம்ம துக்கத்தை பாத்தீங்கன்னா இனி சம்பவிக்கக்கூடிய அடுத்த ஜென்மங்கள் இருக்கு பாத்தீங்களா, அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல சம்பவிக்கக்கூடிய துக்கத்தை மட்டும்தான் நம்மளால தியாகம் செய்ய முடியும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கர்மா தியரி தெரியாததுனாலதான் நிறைய பேர் எதையோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம், சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது. நமக்கு பாத்தீங்கன்னா ஹேயம் துக்கம் அநாகதத்துல சொல்லுது 2:16 யோக சூத்திரம் 2:16 சத்திமூலை தத்விபாக்கும் 13 2:13 2:16 ரெண்டு எழுதிங்க. சத்திமூலே தத்விபாகோ ஜாத்தியாயுர் போகாக பிராரப்தம் 2:13. அதுக்கப்புறம் ஹேயம் துக்கம் அநாகதம் 2:16 யோக சூத்திரம். அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இனி நமக்கு ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கு சுவாமி. என்ன சாய்ஸ் அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் முயற்சி பண்றோமோ அவங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிறத பத்தி விட்டுருங்க. நம்மளால பண்ண முடியாது. நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்க, நம்ம ஒய்ஃபு, நம்ம அப்பா அம்மா, நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, யாரோட கருமத்தையும் பாத்தீங்கன்னா நீங்களோ நானோ தடுத்து நிப்பாட்ட முடியாது. இது மனசுக்குள்ளார நல்லா வந்துடணும். எனக்குள்ளார நல்லா இது இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம நேற்று கூட பாத்தீங்கன்னா நம்ம நாதபிரம்ம சுவாமி சொல்ற, சாமி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு போகாதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க ஃபீல்டுல இருக்கிறவங்க அந்தந்த ரீசனை சொல்லுவாங்க. ஜோசியத்தை போனீங்க அப்படின்னா அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, ராகு பயிற்சி நடக்குது, உங்களுக்கு இந்த கட்டம் சரியில்லை அந்த கட்டம் சரியில்லைன்னு சொல்லுவார். நேச்சுரோபதியத்தை சொன்னீங்கன்னா போனீங்கன்னா, ஒயிட்டே சாப்பிடாதீங்க சுவாமி, ஒயிட்டு சாப்பிட்டீங்கன்னாவே ப்ராப்ளம்னு, கருப்பா சாப்பிடணும் சிவப்பா சாப்பிடணும்னு சொல்லுவார். எல்லாம் அந்த ப்ரௌன் ரைஸா சாப்பிடுங்க, ஒயிட்டே சாப்பிடாதீங்க, தயிர் சாப்பிடாதீங்க, பால் சாப்பிடாதீங்க, உப்பு சாப்பிடாதீங்க. அவங்களுக்கு வெள்ளை மேல பாத்தீங்கன்னா அவ்வளோ வெறுப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா அலோபதிட்ட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேன்கிரியாஸ் கெட்டு போச்சு, அது ஆச்சு இதாச்சுன்னு அவங்க ஒரு ரிசல்ட் சொல்லுவான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசனுக்கு மூல காரணத்துக்கு வந்துடுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா பிராரப்த கர்மா. நீங்க எவ்வளவு வேணா சேர்த்துங்க, சயின்டிஸ்ட் அது இதுன்னு எத்தனை காரணங்கள் வேணா சொல்லுங்க, எல்லா காரணங்களையும் கொண்டு ஒரே ஒரு பின் பாயிண்ட்ல முடிக்கணும் அப்படின்னா சத்தியம் எது அப்படின்னா பிராரப்தம். அதான் பிறந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜீவிச்சுக்கிட்டு இருப்பேன். பிராரப்தம் முடிஞ்சவன போயிட வேண்டியதுதான். அதுக்கு நடுவுல நான் பண்ண கர்மங்களை பாத்தீங்கன்னா கர்மத்தோட பலன் சிம்பிள் சொல்றோம்ல, காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நியதியா வச்சிருக்கோம். ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். முன்னாடி பண்ண கர்மத்தோட பலன் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது கர்மத்தோட பலன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அப்ப நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி இந்த துக்கத்தை நான் அனுபவிக்க கூடாது சாமி, எனக்கு இனிமே பாத்தீங்கன்னா நான் பிறக்க கூடாது சாமி, பிறந்தாவே துக்கம் சாமி. அப்ப அதனால நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் இனி பிறக்காம இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் முடியும், இப்போ இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. சரி, அப்படி பண்ணினா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டினா, நான் ஏற்கனவே முண்டக்க உபனிஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் சொல்லியிருக்கேன். காமானிய காமயதோ மன்யமான சகாம பேரு ஜாயத்தே தத்திர தத்திர. ரொம்ப முக்கியமானது. நான் ரிப்பீட்டேஷன் நிறைய பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது முக்கியமானது. 3-2-3-2-2 ஒரு முண்டக்க உபனிஷத்துல 3-2-2 கர்மா தியரி நல்லா தெரியணும். சரி சுவாமி, நான் இந்த ஜென்மத்துல இது புரியாம, இந்த உலகத்துல இந்த கர்மா தியரி புரியாம நம்ம சங்கல்பம் பண்றதெல்லாம் பாருங்க, சங்கல்பம் பண்றதெல்லாம் கோயில்ல இருந்து ஓரமா இருந்து யார் யார் என்னென்னலாம் சங்கல்பம் பண்றாங்கன்னு சுத்தி பாருங்க. பாத்தீங்கன்னா தனம் தானியம் பகபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்கமாயு இதா இருக்கும் சங்கல்பம். வேற எதுவும் இருக்காது. என் புத்திரன் பௌத்திரன் ஊர்ல போய் நின்னா சீக்கிரம் சங்கல்பத்தை முடிப்பானா முடிக்க மாட்டேன்றாங்க. ஊர்ல இருக்கிறதெல்லாம் பேத்தையும் கொண்டு வர்றது, எனக்கு நட்சத்திரம் 4 நட்சத்திரம் சொல்லணும்,
அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபுக்கு சொல்லணும், என்னோட சில்ட்ரன்ஸுக்கு சொல்லணும், என்னோட பேர குழந்தைங்க சொல்லணும், யாரும் விட்டு போச்சான்னு பார்க்குறோம். எல்லாத்துக்கும் சங்கல்பம் பண்ணி என்னது வேணும்? தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு, நிறைய தானியம் வேணும், நல்லா வேணும் இந்த உலகத்துல. அதுக்கப்புறம் இது புரியல, என்ன புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா தியரி புரியல. ஆல்ரெடி நமக்கு ரேஷன் கொடுத்தாச்சு. இந்த ஜென்மத்துக்கான ரேஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டாயிற்று. யோசிச்சு பாருங்க, சதாம் ஹுசேனுக்கு லாஸ்ட் மரணம் எப்படி சம்பவிச்சது பாத்தீங்களா? வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு துக்கமா இருக்கும். எவ்வளவு பெரிய 7 கண்டெய்னர் லாரியில பணம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா கடைசியில எப்படி மரணம் சம்பவிச்சது? தவிர்க்க முடிஞ்சதா? பணம் வச்சிருந்தா யாராலையும் எதையுமே தவிர்க்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் கொடுத்தாச்சு சுவாமி. கர்மால உங்களுக்கு சுகம் துக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அந்த ரேஷன் பிக்ஸ்ட் ஆயாச்சு, கையில வாங்கிட்டு வந்துட்டோம். அப்ப நம்ம கேட்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப கேட்டு நம்ம சங்கல்பம் பண்றோமே சுவாமி, இதெல்லாம் என்ன ஆகுனா இப்ப ஸ்பேஸ் இல்ல சுவாமி கொடுக்கறதுக்கு. அப்ப இப்ப ஸ்பேஸ் இல்ல அப்படின்னா அது ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக நம்ம சங்கல்பிச்சதை எல்லாத்தையும் என்ன பண்ணும்? அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுப்பதாக ஆகும். முண்டகோபனிஷத்துல 3:2 மந்திரம் சொல்லுது. காமான்ய காமயத்தே மன்யமானஹ, எவனவன் எதை காமப்படுகின்றானோ, சங்கல்பம் பண்றமே இந்த சங்கல்பங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ச காமபிர்ஜாயத்தே தத்திர, அதை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜென்மத்துல ஸ்பேஸ் இல்லை சுவாமி. நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள எடை செருகளா உள்ளெல்லாம் வந்து நம்ம இப்ப பண்றதெல்லாம் மாத்திலாம் அமைக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம பண்ற சங்கல்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்ததை அனுபவிப்பதற்கு ஆங்காங்கு பிறக்க வேண்டி இருக்கும். இது தெரியல, இது தெரியாததுனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாத்திலையும் இது வேணும்னு மனசுக்குள்ள சங்கல்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. பரியாப்த காமஸ்ய கிருதாத்மனக, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காமங்கள் பரியாப்தி ஆயிடுச்சோ, பூரணம் ஆயிடுச்சோ. எப்படி பூர்ணமாகும்? அறிவு வரணும். நான் இப்ப சொல்ற கர்மா தியரியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். மகாபாரதமும் ராமாயணமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கர்மா தியரியை தான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கு. யாரா இருந்தாலும், தேவபுத்திரர்களா இருந்தாலும் கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சே ஆகணும், மாத்தி அமைக்க முடியாது. கிருஷ்ணர் பக்கத்திலேயே இருந்தாலும் வனவாசத்தை தடுக்க முடிஞ்சுதா? யோசிச்சு பாரு. அப்ப என்ன கிருஷ்ணர் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு? அவரு பெரிய ஆள், ஈஸ்வரனா மண்ணாங்கட்டியா? மலையை தூக்குனாரா, இதை தூக்குனாரா, யாரையா அசுரர்கள்லாம் வந்து நாசம் பண்ணாரா? பக்கத்துல இருக்கிற அத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா குந்தி தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகத்தை கொடுக்க முடியல அந்த ஆளால. அவர் என்ன ஈஸ்வரன் பொண்ணாக்கு? அப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும்? ராமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி காடா மேடு ஒய்ஃபை காப்பாத்திக்க முடியல அவரால். காடா இது பண்ணாரு. லவகுஷா வாசம் பண்ண இடம் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. அதனாலதான் நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க. நான் லவகுஷாவோட வாசம் பண்ண இடம், சீதா தேவியும் லவகுஷாவும் வாசம் பண்ண இடம் மத்திய பிரதேசத்துல ஒரு காட்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சவட்டின்னு ஒண்ணு இருக்கு. சீதாமடின்னு பேர். சீதாமடின்னு ஒரு வேலி. அது காடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப போய் இருக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியாது. நான் பார்த்தேன், ஐயோ சீதாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு. கீழே இறங்கி போகணும். கீழே இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேவ் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு தடாகம் இருக்கு, ஒரு கோயில் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லவகுஷாவோட வாசம் பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபைய வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸே பாத்துக்க முடியல. அந்த ஆள்ல ராமராம் மண்ணாங்கட்டி சொன்னாங்க, நீ என்ன ஈஸ்வரன் அப்படி. ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடையே இருந்தாலும் கூட யார் என்னென்ன கருமத்தை நம்ம வாங்கிட்டு வந்தோமோ அந்த கருமத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப எதுக்காக பக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில நடக்கிற எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளார அந்த ஈஸ்வர சிந்தனையோட இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நம்மளை பாதிக்காது. குந்தி தேவி சொல்றாங்க, எனக்கு நல்லா துக்கம் வரட்டும் சுவாமி, துக்கம் வரதான் நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை நான் அதிகமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, துக்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கறது எல்லாமே பகவான் வந்து நம்மளை உள்ள புஷ்அப் பண்ணி அந்தர்யாமிய வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் சங்கல்பம். யாருக்கும் கர்மா தியரி தெரியல. எவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கர்மா தியரிய தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணும் வேணாம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு மேல இருக்கிற நாமரூபம், கல்பித்தம், சொப்பன மாதிரி, மாயாஜாலம், இது இந்த ஜீவனமே சொப்பனம் போயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு டிராமா போயிட்டு இருக்கு,
நான் எதையுமே இச்சைப்பட மாட்டேன், இது எல்லாம் நான் எதை ஆசைப்பட்டாலும் அது வெறும் நாமரூபம், பொய்யானது அப்படின்னு, தங்கம் தான் சத்தியம், ஆபரணம் சத்தியம் இல்லை, நாமரூபம் பொய் அப்படின்னு எவன் எதையுமே ஆசைப்படாமல் பரியாப்த காமனா ஆசைகள் எல்லாம் எவனுக்கு பூர்ணமாயிடுச்சோ அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இகைவ சர்வே பிரபிலீயந்தி காமாக, அவன் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்தவன் ஆகிறான். கிருதாத்மனகன்னு பேர் அவனுக்கு பேரு. அவனுடைய எல்லா காமங்களும் எங்க போச்சு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசைகள்லாம் இருந்திருக்குமே, அந்த ஆசைகள் எல்லாம் இங்கேயே ஹிருதயத்திலேயே பாத்தீங்கன்னா நல்ல லயத்தை அடைகிறது. அவன் திரும்ப பிறப்பதே இல்லை. இந்த முக்தி. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மால ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க, இனி கேட்கவே கேட்காதீங்க, எதையுமே கேட்காதீங்க. கேட்டீங்க அப்படின்னா பிறக்கணும், திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கும். கேட்டு கேட்டுதான் இத்தனை கோட்டி ஜென்மங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அனந்த கோட்டி ஜென்மங்கள் கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால இனி நமக்கு மனசுக்குள்ளார வரணும், எதையுமே கேட்க கூடாது, கேட்டா பிறக்கணும். அதனால இனி பண்ற காரியங்கள் எல்லாத்துலயும் நமக்கு என்ன வந்துடணும்னு கேட்டீங்கன்னா, அனுபவிக்கிறது எல்லாமே பகவானோட பிரசாதம், பிரசாத புத்தி வந்துடணும். வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான பக்தின்றதுல பாத்தீங்கன்னா, பக்தின்னு சொன்னோம்ல, அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் யோகா இதுல நாரத பக்தி சூத்திரத்துல திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபா. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம பூஜை ஆராதனை எல்லாத்தையும் பண்ணும் போதும் சங்கல்பம் இல்லாம, ஒண்ணு வேணாம் சுவாமி, உனக்கு என்ன பிரியம் இருக்கோ அதை நீ கொடு, நான் அதை பாத்தீங்கன்னா சுகமோ துக்கமோ அதை நான் பிரசாத புத்தியோட ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசாத புத்தியோட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம எது கிடைக்குதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பிரசாதத்தோட புத்தியோட சுவாகா பண்றேன். இத பாவத்தை வச்சுக்கணும். வெறும் பிரியத்துக்காக, பிரேம அன்புக்காக மட்டுமே பகவான்கிட்ட பக்தி பண்ணணும். ஒருவேளை பாத்தீங்கன்னா அன்பு இல்லாம போச்சுன்னா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான மந்திரம் நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரோதம். அது பாத்தீங்க அப்படின்னா, சா ந காமயமானா நிரோத ரூபத்வாத். பக்தி சூத்திரத்துல 7வது சூத்திரம் ரொம்ப முக்கியமான, பக்தி சூத்திரத்துல முக்கியமான சொல்றார், சா ந காமயமானா. பக்தின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது காமிக்க ஆசைப்படக்கூடியது பக்தி அல்ல. ந சா காமயமான, சா பக்திக்கு ந காமயமான. பக்தின்னு ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுல காமனா இருந்துச்சுன்னா, ஆசை சங்கல்பம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது பக்தி அல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பக்தி ஒரிஜினல் ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா நிரோத ரூபத்வாத். ஒருத்தருக்கு நல்ல பக்தி வந்துடுச்சு அப்படின்னா காமம் இல்லாமல் போகும், பகவான்கிட்ட கேட்க மாட்டோம். அதே நேரத்துல 2வது அர்த்தம் எடுத்தீங்க அப்படின்னா, நிரோத ரூபத்வாத்துனா உங்கள்கிட்ட காமம் வந்துச்சுன்னா பக்தி நிரோதம் ஆயிடும். இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. பக்தி இருக்கு அப்படின்னா அங்க காமம் இருக்காது. காமம் இருந்துச்சு அப்படின்னா அது பக்தியை தடுத்து நிரோதம் பண்ணிவிடும். அப்ப பாத்தீங்கன்னா, நான் பக்தி பண்ற சுவாமின்னு இந்த லோகத்துல யாரெல்லாம் பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணிக்கிட்டு யாரெல்லாம் காமப்படுறாங்களோ அவங்கள்ட்ட வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா வாஸ்தவ பக்தி இல்லை, ஆபாச பக்தி இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா அது பொல்யூட்டட் ஆகிறது. பகவான்கிட்ட பாத்தீங்கன்னா அன்பு செலுத்தாதது, அது நம்மளை பந்தப்படுத்தக்கூடியது. திரும்ப திரும்ப அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், நம்மளும் வாங்கிக்கிட்டே இருப்போம், பிறந்துகிட்டே இருப்போம். அதனால பாத்தீங்கன்னா காமத்தை விடணும். அதனால இந்த கர்மாத்தியரை தெரிஞ்சவன் என்ன பண்ணணும், யத் கரோஷி. வந்துருங்க இங்க, எதையெல்லாம் செய்கிறாயோ, யத் கரோஷி. ஏ அர்ஜுனா, எதையெல்லாம் செய்கின்றாயோ, யத் கரோஷி, எதையெல்லாம் பண்றியோ, என்ன பண்ணினாலும் பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணு. யத் கரோஷி. ஒவ்வொருத்துக்கும் ஒரு SMS தட்டிக்கிட்டே இருக்கணும் பகவானுக்கு. பகவானை நான் இதை உனக்காக பண்றேன், உனக்காக பண்றேன், உனக்காக பண்றேன், உனக்காக பண்றேன், நீதான் பண்ண வைக்கிற, உனக்காக பண்ற அப்படின்னு எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே போற. கர்ம பலன்களையும் கர்மத்தையும் இந்த 2த்தையுமே சமர்ப்பணம் பண்றது. நான் பண்ணல, நான் பண்ணல, நான் பண்ணல, நான் உனக்கு ஸ்லேவா இருக்கேன், நான் பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கேன், நான் பண்ணல, நான் பண்ணல, நான் பண்ற எல்லா காரியங்களும் உன்னையே அடையறதுக்காக தான் இருக்கணும், வேற எதுவுமே இல்லை அப்படின்ற புத்தியோட யத் கரோஷி, எதை செய்கிறாயோ. அதே மாதிரி யத் அஷ்னாசி,
நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பெருசாக வெளியில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுறதே தெரியாது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்னோட ஆச்சாரிய சுவாமிகிட்ட நான் வந்து கேட்டேன். என்னோட ஆச்சாரிய சுவாமி ஃபுல்லாக வந்து வேதாந்த நிஷ்டர். வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஃபோட்டோ இருக்கும், பூ கூட வைக்க மாட்டார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஈஸ்வர சிந்தனை மட்டும்தான். வெளியில் இருக்கிற ஆடம்பரங்கள் எதுவுமே இருக்காது. நான் கேட்பேன், சாமி ஒரு ஆஃபரிங்கோ, நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேஷனம் பண்ணி விபூதி கூட இருக்காது. நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்காவது விபூதி வைப்பார், என்னைக்காவது வந்து பொட்டு வைப்பார். நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேஷனம் பண்ணி தான் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிராணாய சுவாகா, அப்பனாய சுவாகா, உதானாய சுவாகா, சமானாய சுவாகா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இதெல்லாம் பண்ணி, சாமி நீங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு. அவர் சொல்லுவார், நீலாம் வெளியில் பண்ணிகிட்டு இருக்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 வாட்டி ஓங்காரம் சொன்னேன்னா அது சமர்ப்பணம், முடிஞ்சு போச்சு. ஸ்மரண மாத்திரேன சமர்ப்பணம். எதை பண்ணும் போதும் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நான் அதெல்லாம் சன்னியாசம் எடுத்ததுக்கு பிறகு அந்த பரிசேஷனம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு பரிசேஷனம் பண்ணுறதுலாம் இல்லை, ஃபுட்டை வந்து பரிசேஷனம் பண்ணுறதுலாம் இல்லை. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரிசேஷனம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு அவசியம் இல்லை. அப்போ சன்னியாசிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேபிட் மெதுவாக கொண்டு வந்தேன். எதை பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எதை ஒரு காஃபி சாப்பிட்றேன், நாராயண் நாராயண் நாராயண், எல்லாத்துக்கும் நாராயணன் தான். வாசுதேவா வாசுதேவா வாசுதேவா, அவ்வளோதான். ஓம் ஓம் ஓம். எதை சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து பண்ணினாலும் நாராயண் நாராயண நாராயண் நாராயண ஸ்மரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரும்போதே இது எனக்கு எந்த பிரயோஜனம் வேணாம், இந்த எந்த பிரயோஜனம் எனக்கு இல்லை, நீ பண்ண வைக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் எதை சாப்பிட்டாலும், எதை அஸ்னாசி, எதை சாப்பிடுகின்றாயோ, எஜ்ஜுகோசி, எந்த ஹோமத்துல வந்து பார்த்தீங்கன்னா எதை ஆகுதி கொடுக்கின்றாயோ, எந்த பூஜையை நீ பண்றியோ, ஆகுதின்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜுகோசினா எந்த கர்மம் பூஜைகளை எடுத்துங்க, எந்த பூஜைகளை பண்ணுகின்றாயோ, எத்து ததாசி, எதனை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு தானமா கொடுக்குறியோ. நான் இப்போ ஒவ்வொருத்தர், சாமி நீங்க கொடுத்ததுதான் சாமி நான் யூஸ் பண்றேன், ஐயோ நான் கொடுக்கல, நான் இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து கும்பிடுறேன். ஏதாவது கொடுத்தவங்க யாராவது சொல்லுவாங்க, சாமி நீங்க கொடுத்ததான் சாமி யூஸ் பண்றேன். நான் இல்லைங்க, நான் இல்லை, நான் திரும்ப பதறது அப்படியே, நான் இல்லை, பகவான் கொடுக்குறேன், அருணாச்சலேஸ்வரர் கொடுக்குறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் எதையெல்லாம் கொடுக்குறனோ அதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை, அருணாச்சலேஸ்வரர் கொடுக்குறார், சிவன் கொடுக்குறார் அப்படின்னு விட்டுறது, நாராயணன் கொடுக்கிறார் அப்படின்னு விட்டுறது. அப்ப எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்கறது எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு கொடுக்குறேன் பாருங்க, பகவானுக்கு கொடுக்குறேன், அது விராட் உபாசனை ஆயிடும். தனி நபருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கர்வம் வரும் உங்களுக்கு, நான் அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன். ஈஸ்வரனுக்கே நீங்க கொடுக்குறீங்க, ஒரு அம்சம் இன்னொரு அம்சத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்து ததாசி, எதனை தானம் கொடுக்கின்றாயோ, தானம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சொத்துவ நிராகரணம், பரத்வ ஸ்வீகாரம் தானக. தானத்துக்கு லட்சணம் சொல்லு. தானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது சொத்துவ நிராகரணம். என்னோடதுன்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அந்த என்னோடத நிராகரணம் பண்ணிட்டு இனி இந்த க்ஷணத்திலிருந்து இதுக்கு பேரு உன்னுடையது, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது உன்னுடையது அப்படின்றத ஸ்வீகாரம் பண்றதுக்கு பேர் தான் தானம்னு பேர். அப்போ ஒரு தானத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும், பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு கொடுக்குறேன், பகவானுக்கு அர்ப்பணம், இந்த புத்தியில பண்றது. ததாசியது எத் தபஸ்யசி. இன்னைக்கு ஏகாதசி விரதம், யாரெல்லாம் ஏகாதசி விரதம் இருக்கீங்களோ, என்னெல்லாம் தபஸ் பண்றோமோ எல்லா தபஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணம். நான் அடைய வேண்டியது பகவானைத்தான் அடையணும், பகவானுக்கு கண்ணியமா வேற எதையுமே அடைய வேண்டாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹே கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம், அதை எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. எதை வந்து செஞ்சாயோ, எதை சாப்பிடுகின்றாயோ, எந்த பூஜைகள் ஹோமங்களை பண்றியோ, எந்த தானங்களை கொடுக்கிறாயோ, எந்த தபஸை செய்கிறாயோ கூட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இந்த காயா வாச்சா மனசா எதையெல்லாம் நம்ம பண்றோமோ எல்லாத்தையும் என்னுடைய அர்ப்பணமாக செய்து விடு, எனக்கு அர்ப்பணமாக செய்து விடு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் பாஷ்யம் ஆரம்பிக்கிற கொஞ்சம் எத்கரோஷி. எத்கரோஷில என்ன சுவாமி, ஸ்வதக பிராப்தம்.
நடுவுல போட்டிருக்கார் மத்திய கூட்ட தீப நியாயப்படி. விளக்கு வச்சோன்னு வச்சுங்களேன், வாசல் எல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, வாசப்படியில விளக்கு வைப்பாங்க. முன்னாடிலாம் கரண்ட் இல்லை, இருக்காது இல்லை. அப்ப கரண்ட் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க, வாசப்படியின் மேல தீபத்தை வச்சிருவாங்க. வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகும், அந்த தீபம் உள்பக்கமும் வெளிச்சத்தை கொடுக்கும், வெளியிலையும் வெளிச்சம் கொடுக்கும். அதுக்கு பேர் அதே மாதிரி மத்திய கூட்ட தீப நியாயம் அப்படின்னு இந்த ஒரு நியாயம் இருக்கு. ஒரு சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம நடுவுல வச்சீங்கன்னா அதுக்கு பேரு ரெண்டு பக்கமும் அதை ஸ்வீகாரம் பண்ணலாம். ஆச்சாரியர் சொல்றார், யத் கரோஷி, எதை செய்கிறாயோ அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, ஸ்வதக பிராப்தம் அப்படின்னு இருக்கு. இயல்பாக நம்ம எங்க பிறந்திருக்கிறோமோ, வர்ண தர்ம ஆசிரமங்கள் இருக்குல்ல, அந்த வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஏத்த மாதிரி எனக்கு என்ன சுவாபாவிகமா எந்த கர்மம் எனக்கு பிராப்தியாயிருக்கோ, இப்ப எனக்கு ஆச்சாரிய ஸ்தானம், நான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி, நீங்க எல்லாம் கிரகஸ்தரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு, வானப்பிரஸ்தரா இருக்கிறவங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அப்ப இயல்பாக நமக்கு எந்த கர்மங்கள் நமக்கு பிராப்தியாயிருக்கோ அந்த கர்மங்களை திரும்ப ஸ்வதக பிராப்தம் யத் அஸ்னாசி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது நமக்கு இயல்பாக கிடைத்ததோ உணவு, நம்ம விரும்பி விரும்பி ஒன்னையும் பண்ணாம நமக்கு இயல்பா நம்ம பிராரப்தத்துல என்ன சாப்பாடு கிடைக்குதோ, என்ன சாப்பிட்றோமோ, எதை அஷ்னாசி, இயல்பாக கிடைத்ததை நம்ம வந்து காமப்பட்டு இங்க போய் அங்க போய் காமப்பட்டு சாப்பிடாம எனக்கு சாப்பிட்றதுக்கு என் தட்டுல என்ன வந்து இயல்பா கிடைக்குதோ கர்ம வசத்தினால, அதையும் எத் அஷ்னாசி. அது மட்டும் இல்ல, எத் ஜுகோசி, எதை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சக்தி சாமர்த்தியம் என்ன இருக்கோ அந்த சக்தி சாமர்த்தியத்துக்கு படி வந்து பாத்தீங்கன்னா ஹவனம் நிர்வர்த்தயசி, எந்த ஸ்ரௌத்த கர்மம் எந்த ஸ்மார்த்த கர்மம், ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் வா, ஸ்ரௌத்த கர்மத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யாகம்னு பேரு, ஸ்மார்த்த கர்மத்துக்கு பேரு ஹோமம்னு பேரு. இந்த கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு என்ன சக்தி சாமர்த்தியம் இருக்கோ அதை எதெல்லாம் நீ பண்றியோ அதையும் எது ததாசி பிரயச்சசி, எதை வந்து பாத்தீங்கன்னா பிராமணாதிபியோ, பிராமணர் முதலியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதனை நீ கொடுக்கின்றாயோ, எதை கொடுக்கறது, தானமா கொடுக்கறது, எதை கொடுக்கறது, ஹிரண்ய அன்ன ஆஜ்யாதி. ஹிரண்யம் நிறைய தனம் இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு இருக்கிறவன் பொண்ணு கொடுப்பான், தங்கம் கொடுப்பான். தங்கம் இல்லாத இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் இருக்கிற இடத்துல பூ வைக்கணும், பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கணும். என்னெல்லாம் நமக்கு முடியுமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கறது. நாளைக்கு 9வது அத்தியாயம் முடிஞ்சோன்னு ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜை, நான் வந்து நிறைய காயின் வச்சிருக்கேன். எனக்கு வந்து சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொர்ண புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணணும்னு ஆசை இல்லை. ஒருத்தர் கொண்டு வந்து 5 ரூபா காயின் வந்து புது காயினை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, சுவாமி இதை பயன்படுத்துங்கன்னு. அடுத்து என்ன பண்ணுவேன், சொர்ண புஷ்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை ஏமாத்துறது, சுவாமியவே ஏமாத்துறது. மேலே கோட்டிங் கொடுத்து 5 ரூபா காயின் இருக்கு, அதை வச்சு அபிஷேகம் பண்ணா சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. முடியல, என்கிட்ட இல்லையே. எனக்கு ஆசை தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துல பண்ணணும்னு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இல்லை. தங்கத்துக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா தங்க கலர்ல இருக்கக்கூடிய காயினை வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு காயின், அதை அபிஷேகம் பண்றது. அப்ப யார் யாருக்கு என்னென்னலாம் முடியுமோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்யம், தங்கம், அன்னம். அன்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆசை தான், திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வரவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா மலையை சுத்துறவங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் பேரை சொன்னாவே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. அப்ப என்னால முடியல. அப்ப என்ன பண்றதுன்னா என்னால என்ன முடியுமோ அன்னம் மற்ற ஜீவராசிகளுக்கு அதையும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஜ்யம், ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவாகான்னு சொல்லி எந்த நெய்யை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறோமோ, எந்த பூஜைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அர்ப்பணம் பண்றோமோ, மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்னது எத்து தபஸ்ய. அது மட்டும் இல்ல, எந்த தபசை செய்கிறாயோ, எந்த தபஸ்ன்னு என்ன அர்த்தம், தபகச்சரசி. எந்த தபசை வந்து பாத்தீங்கன்னா கிருச்சிர சாந்திராயன ஏகாதசி விரதங்கள், இது மாதிரி அநேக விரதங்களை வந்து பாத்தீங்கன்னா பண்றியோ, உடம்ப வருத்திக்கிறியோ, மலையை சுத்துறியோ, 14 கிலோமீட்டர் இல்ல மலை ஏறுறியோ, இல்ல கஷ்டப்பட்டு எங்கேயாவது கஷேத்திராடனம் போறியோ, உடம்பெல்லாம் வருத்துற மாதிரி ஈஸ்வரனுக்கு எதெல்லாம் பண்றியோ தபசா, அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹே கௌந்தேய தத் குருஷ்வ. அதை என்ன பண்ண அப்படின்னா மதர்ப்பணம் தத் குருஷ்வ. அதை எல்லாத்தையும் என்ன பண்ண அப்படின்னா மத் சமர்ப்பணம் குருஷ்வ, என்னுடைய சமர்ப்பணம் பண்ணு, எனக்காக சமர்ப்பணம் பண்ணுவாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சமர்ப்பணம்
அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எங்க இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு ஸ்லோகம் தான் சுவாமி. யாராவது கேட்பாங்க, பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், கீதாவோட தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், தாகி தாகி தாகின்ற. தாகினா தியாகம் தியாகம் அப்படின்னு பேர். பெங்கால்ல வந்து பாத்தீங்கன்னா தியாகம் தியாகம். கீதா, கீதாவை திருப்பி போடுங்க, கீதாவை திருப்பி போட்டீங்கன்னா தாகி தாகின்னு வரும். தாகி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பெங்கால் பாஷையில, பெங்காலில தியாகம் தியாகம்னு அர்த்தம். கீதையோட தாத்பரியம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். 1866ன்னு போட்டுங்க, இதுக்கு பக்கத்துலயே எடுங்க. 1866ல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியக மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சஹ. சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா தர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா தூர போட்டுட்டு, எல்லா தர்மத்தையும் தூர போடு. மெதுவா மெதுவா மெதுவா. இப்ப நாம் படிச்சு கொடுக்கறது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களை வித்வான் ஆக்குறதுக்காக இல்லை, ஒரு பக்தன் ஆகணும். பக்தி பூரணமா வந்து பாத்தீங்கன்னா புரிதல் உண்டாகணும், ஈஸ்வரனை பத்தி புரிதல் உண்டாகணும். நம்ம பண்ற எந்த கர்மத்திலையும் எதுலையுமே அட்டாச்மெண்ட் இல்லாம ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணணும். சர்வ தர்மான், எல்லா தர்மங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல என்ன பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணிட்டு, எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ, மற்றதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஒரே ஒரு பகவானை மட்டும்தான் பிடிக்கணும். என்னோட அம்மா ரூபத்துல, அம்மான்ற ரூபம் வந்து பாத்தீங்கன்னா பொய், அம்மாக்குள்ளார இருக்கிறதும் ஈஸ்வரன் தான் அந்தர்யாமியா. அதே மாதிரி என்னோட அப்பாக்குள்ளாரையும் இருக்கிறது, அப்பான்ற ரூபம் பொய், அப்பாக்குள்ளாரையும் அந்த பகவான் தான் இருக்கார். என்னோட குழந்தைங்க அப்படின்னு நான் எதெல்லாம் சொல்றேனோ அந்த குழந்தைங்க ரூபத்துக்குள்ளாரையும் யார் இருக்கானா அந்த ஈஸ்வரன் தான் இருக்கார், அது பொய். பேர குழந்தைங்க ரூபத்திலையும் ஈஸ்வரன் உள்ள அந்தர்யாமியா இருக்கிறது ஒரே ஈஸ்வரன் தான். எனக்குள்ளாரையும் இருக்கிறது அவன் தான். என்னோட சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் ஆதாரமா அவன் தான் இருக்கான். அப்ப மேல இருக்கிற அந்த நாம ரூபத்தை வச்சுக்கிட்டு நமக்கு என்னெல்லாம் மைண்ட் செட்டப் இருக்கோ, புண்ணியம் பாப்பம், நல்லது கெட்டது, மானம் அபமானம், லாபம் நஷ்டம், இது மாதிரி எதெல்லாம் நம்ம சிந்தனையில வச்சிருக்கிறோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா மாதிரி பொய்யானது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ காலையில இன்னைக்கு சொப்பனம், ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம், எனக்கு வந்து ஒரு சொப்பனம் வந்துச்சு. என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சின்ன குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து பாடம் கேட்டு. நான் சொன்னேன், பாருங்க என் நிலைமை என்ன ஆயிப்போச்சு பாருங்க. இந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கு. சின்னோண்டு குட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுட்டு இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குட்டி குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கீழே குனிஞ்சு பாக்குற மாதிரி இவ்வளோண்டு குட்டி குழந்தைங்க, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்தை சொல்லுது. எனக்கு அப்படியே நான் நொந்து போயிட்டேன். நான் சொப்பனம் நான் சொன்னேன், ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தையும் 4 வயசு 5 வயசு குழந்தை இருக்கும். ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பாடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கும்போது நான் சொன்னேன், ஐயோ இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் உலகம் ஃபுல்லா போறமே, இந்த குழந்தைய வச்சு பாடம் எடுத்து என்ன பண்ண போறேன், நான் இந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிற நிலைக்கு ஆயிட்டேனே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும் போது, அதை காட்டிலும் குட்டி குழந்தை ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து வருது, பக்கத்துல இருந்து வருது. பார்த்தா அது 2 ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முன்னாடி சொன்னோன்னு அப்படியே நான் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆகிடுச்சு. ஐயோ சின்னோண்டு குழந்தைன்னு பார்த்தா அவ்வளவு ஞானம் அதுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லுது. சொப்பனம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் உங்கள்கிட்ட பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன என்ன புரியுது யோசிச்சு பாருங்க. தெரியல என்னன்னு தெரியல. கீதாவோட டாக்டர் இல்ல, கீதாவோட டாக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பெரிய பொண்ணு. கையல் வந்து பாத்தீங்கன்னா 6வது 7ஆம் கிளாஸ் போகுது. இப்போ சின்ன பொண்ணுதான், தெரியல என்னன்னு தெரியல. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது யோசிச்சு பாருங்க. குட்டியோண்டு குழந்தைங்க, கடுக கட்ட விரல் அளவுக்கு தாங்க இருக்கு, குட்டியோண்டு குழந்தைங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பகவத்கீதை ஸ்லோகத்தை 2-3 ஸ்லோகத்தை சொல்லு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க. எது சத்தியம்? இந்த ஜெகத் சத்தியமா? தெரியாது. இப்ப நீங்க ரொம்ப டீட்டெயிலா போனீங்கன்னா சொல்ல முடியாது. அதுக்காக அனிர்வச்சனீயம் நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனிர்வச்சனீயம். இப்ப நான் உங்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க இது சத்தியமா, இல்ல வந்து அந்த குழந்தைக்கு பாடம் எடுத்த அந்த குழந்தை சத்தியமா, எதுவும் தெரியல.
அதாவது அஷ்டாவக்ர கீதையில இருக்கிறத சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே திருஷ்யம். ஜாகிரதமும் திருஷ்யம், சொப்பனமும் திருஷ்யம். இதுல ஒரே ஒரு பெர்சன் மட்டும்தான் சத்தியம். யார் சத்தியம்? உள்ள இருந்து பார்க்கிறவன், திரஷ்டா மட்டும்தான் சத்தியம். அந்த திரஷ்டா எங்க இருக்கான்? எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கிறவன் ஒரே திரஷ்டா, ஒரே பரமாத்மா, ஒரே ஈஸ்வரன். அப்ப பாத்தீங்கன்னா யாருக்காக நீங்க கேட்க போறீங்க? யாருக்காக என்ன கேட்கறது? ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கறது எல்லாம் வெறும் காட்சிகள் மட்டும்தான். அப்ப யாருக்காவது நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சத்தியம்னு எடுத்துட்டா கூட நம்ம கேட்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா நடக்க போறது இல்லை, பிராரப்தப்படி நடக்க போகுது. நீங்க இந்த ஜெகத் சத்தியம்னு எடுத்தாலும் உங்களோட குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு, மற்றவங்களுக்காக எதுவும் கேட்கறதுக்கு முடியாது. ஏன்னா நடக்காது. அதே நேரத்துல இதை பொய்ன்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரே பரமாத்மா தானே இருக்கார். எனக்குள்ளார இருக்கிறவர் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். யாரை கேட்கணும் அப்படின்னா அவரை தான் நம்ம கேட்கணும் ஒழிய வேற யாரையும் கேட்கவே கூடாது. இருக்கிறது ஒரே ஆள். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஏக்கம் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏக்கம் சரணம் பிரஜ. பற்றி கொள்ளணும்னா எதை பற்றணும் அப்படின்னா பகவானை மட்டும்தான் பிடிச்சுக்கணும். ஏன்னா ஒரே பகவான் தான் எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார். ஒரே பகவான் தான். அப்ப ஒரே பகவான் அந்தர்யாமியா இருக்காரு அப்படின்னும் போது அவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டு மற்ற மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் இது சொப்பனம் 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 காட்சிகள் அப்படின்னு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு எவன் என்னிடத்திலேயே இருக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அகம் துவா சர்வ பாப்பேபியக. புண்ணியம் பாப்பம் எல்லாம் பாப்பம் தான் ஜென்மத்தை கொடுக்கறது. அதனால என்ன பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா, நான் எல்லாத்திலிருந்து உன்னை விடுவிக்கின்றேன், மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சக, கவலைப்படாது. அப்ப இருக்கிறதுலயே இந்த பகவத்கீதையோட தாத்பரியம் எதுனா 1866. அந்த 1866 சொல்லத பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த 1866 எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நிறைய ஸ்லோகங்கள் பகவத்கீதையில ஆரம்பத்தில இருந்தே இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நான் சொல்றேன் பாருங்க. முதல் 1866 தான் டாப். அதை பண்றதுக்கு தான் இந்த 9வது அத்தியாயத்துல இருக்கிற 27வது ஸ்லோகம். சுவாமி, எல்லா தர்மங்களையும் பரித்தியாகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் சுவாமி? பிராக்டிஸ் பண்ணு. எதை பண்றியோ, எதை சாப்பிட்றியோ, எதை தானம் பண்றியோ, எந்த தபஸ் பண்றியோ, எந்த பூஜை பண்றியோ, எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம். எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணு. ஒரு விஷயம் விடாம, நல்லது கெட்டது எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம், பகவானுக்கு அர்ப்பணம். எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம், எனக்கு ஒண்ணும் வேணாம், இதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் அப்படின்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறது பிராக்டிஸ். ஆச்சாரியார் சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா 8:14 நம்ம போன அத்தியாயத்திலே பார்த்திருக்கோம். அனன்ய சேதா சததம் யோ மாம் ஸ்மரதி நித்யஷஹ தஸ்யாகம் சுலப பார்த்த நித்யயுக்தஸ்ய யோகினஹ. இந்த சமர்ப்பண புத்தியோட கர்மா பண்றது எல்லாம் இருக்குல்ல, இது ஒரு யோக நிலை. இது ஒரு யோகத்தோட இதை நம்ம கர்மத்தை பண்ணும் போதே அந்த யோகத்தை பண்ண முடியும். நான் பூர்வாசிரமத்துல பார்த்திருக்கேன். என்னோட அம்மா பாத்தீங்கன்னா குக்கிங் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவாரம், ஏதோ திருவாச்சகம், ஏதோ ஒரு பாட்டை பாத்தீங்கன்னா நல்லா பாடுவாங்க. காலையில பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பாடிக்கிட்டே சமைப்பாங்க. எந்த சமையல் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா கூட 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 நான் நினைச்சுப்பேன், இப்போ எனக்கு இப்போ இப்போ நான் இந்த பிரவருத்தி ஆயிருக்கு அப்படின்னா நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் ஒரே பாட்டோட சேர்ந்து, பாட்டோட சாமியோட பாட்டு சேர்ந்து தான் காலையில காப்பில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, டிஃபன்ல இருந்து எல்லாம். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணலாம், நம்ம பாத்தீங்கன்னா கூடவே ஈஸ்வர ஸ்மரணம் பண்ண முடியுமா? அப்படி ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்றது, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா யோக நிலை. அதுதான் அனன்ய சேதா சததம். நம்ம வீட்டுல எல்லாருமே அதான பண்றோம். காலையில எழுந்திரிச்சோன்னா சுப்ரபாதம் ஓடிக்கிட்டே இருக்குமா? எல்லா பெண்களும் பாத்தீங்கன்னா என்ன பண்றீங்க, வீட்டுல எல்லாம் சகஜமா பாத்தீங்கன்னா சுப்ரபாதம் போட்டுட்டு வெங்கடாச்சலபதியோட இதை பாத்தீங்கன்னா ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடியே சொல்லிக்கிட்டே இது பண்றது. அதுக்கப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும் டேப்ல. அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது கூட விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஓடிக்கிட்டே இருக்கும், குக் பண்றதெல்லாம் நடக்கும், பகவத்கீதை ஓடிக்கிட்டே இருக்கும், அதுலயே சிந்தனை பண்ணிக்கிட்டே காய்கறிக்கு வெட் பண்றது, இது பண்றது. சமையல் பண்ணும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா அது எந்த ஒர்க் பண்ணும்போது எல்லாம் அது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, வாக்கிங் பண்ணும் போதெல்லாம் பகவானோடது. எல்லா காலத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லா காரியங்கள்லையும் என்ன பண்றது, பகவானோட ஸ்மரணத்தை கொண்டுட்டே வர்றது. அனன்ய சேதா சததம் 8:14 சொல்லுது. சதா காலமும் எந்த கர்மத்தோடையும் என்ன பண்ணுங்க, பகவானை மிக்ஸ் பண்ணி
அனன்ய சேதனா வேற வேற காரியங்கள்ல ஈடுபடும் போது கூட பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே யோமாம் ஸ்மரதி நித்திய சக, எவன் பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்துக்கு நடுவுலையும் என்ன ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கானோ. ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, வெறும் ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே ஓம் இத்தியேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். எவன் பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே எல்லா கர்மத்தையும் பண்றானோ, யுத்தமும் பண்றானோ, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச, எல்லா காலங்களிலும் பகவான ஸ்மரணம் உள்ளுக்குள்ளார ஸ்மரணம் போய்கிட்டே இருக்கணும். இந்த இந்திரியங்கள் பாத்தீங்கன்னா காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்தந்த காரியங்கள் தனியா நடந்துட்டு இருக்கணும். உள்ள ஈஸ்வர சிந்தனை போயிட்டே இருக்கணும். நித்தியம் பாத்தீங்கன்னா எவன் பண்ணிக்கிட்டு இருக்கானோ தஸ்ய அகம் சுலபக பார்த்தன். பார்த்தனே அது மாதிரி ஒருத்தன் பக்தி பண்றான் அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நான் அடையப்படுவேன். என்னோட ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா நான் போன புதுசுல சின்ன வயசுல என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பக்கத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்லிக்கிட்டே வருவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பக்கத்துல நின்றுட்டு நாமத்தை சொல்லிட்டே ஈஸ்வர நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். இது இன்டைரக்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டதையும் நினைக்காத, எந்த கர்மம் பண்ணிட்டு இருந்தாலும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார என்ன போகணும், ஈஸ்வர ஸ்மரணம் போகணும். நான் இப்ப என்ன இவர் பக்கத்துல அவருக்கு பொழுதுபோக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவார், எந்த காரியம் பண்ணும் போதும் ஈஸ்வர ஸ்மரணத்தோட உள்ளுக்குள்ளார நாமம் போயிட்டே இருக்கணும். ஓம் 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 நம சிவாய 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 ஓம் நமோ நாராயணாய போயிட்டே இருக்கணும். அவங்க மந்திரம். எங்க ஆச்சாரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னோட மந்திரத்தை நான் காய்கறி வெட்டிட்டு இருப்பேன், இல்லைன்னா கிளீனிங் பண்ணிட்டு இருப்பேன், இதெல்லாம் என் பக்கத்துல என்னோட மந்திரத்தை என் பக்கத்துல சொல்லுவார். அப்புறம் இன்னொருத்தர் தூரத்துல வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருப்பார், அவர் வேற ஒரு மந்திரம் சொல்லிட்டு இருப்பார். அவர் பக்கத்துல போயிட்டு அவரோட மந்திரத்தை நின்றுட்டு சொல்லிட்டே இருப்பார். ஒரு சும்மா வேடிக்கை பார்த்து பக்கத்துல என்ன பண்றான்னு பார்த்துட்டு மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோட இஷ்ட தேவத்தையோட மந்திரத்தை உள்ளுக்குள்ளார என்ன பண்ணணும், ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே அந்த காரியத்தை பண்ணணும். வித்தவுட் பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணம் இல்லாம நீங்க கர்மம் பண்றீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஜடம், துக்கம் கொடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா யாருக்கு சுலபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா பகவானை பாத்தீங்கன்னா ஸ்மரிச்சுக்கிட்டே இருக்கிற நித்திய யுக்தசிய யோகின, நித்திய யுக்தமா இருக்கக்கூடிய யோகிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சரணாகதி தத்துவத்துக்கு பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்லோகம் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, எத்தனை விதம் சுவாமி அப்படின்னு கேட்டா ஷட்விதா சரணாகதின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்துருங்க. ஒரு நம்ம முக்தி மார்க்கத்துல போகணும் அப்படின்னா சரணாகதி தத்துவம் தான் இருக்கிறதுலே உயர்ந்தது. மொத்த பகவத்கீதையும் அந்த சரணாகதியை சொல்லுது. இப்ப எத்கரோஷி எதஸ்னாசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு இதை எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் சரணாகதிக்கு என்னது மனசுல எப்பவுமே வச்சுக்கணும், ஆனுகூலஸ்ய சங்கல்பஹா. ஒண்ணு முதல் என்ன பண்ணணும், சரணாகதிக்கு முதல் இது ஆனுகூலஸ்ய சங்கல்பக. நமக்கு எது அனுகூலமா இருக்கோ, அனுகூலம்னா எது, எங்கேயாவது ஜனசந்ததியில போய் மாட்டிக்கிட்டு எதையோ இந்த கூட்டம் பண்ணுதுன்ற மாதிரி நம்மளும் கூட்டத்துல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுங்க, நம்ம பாத்தீங்கன்னா அது நமக்கு ஈஸ்வர சிந்தனைக்கு அனுகூலமா இருக்காது. அப்ப நம்ம எங்க போனா நம்ம அனுஷ்டானம் கெட்டு போகாது, எங்க போனா நான் பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்து 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 அதை சங்கல்பம் பண்ணணும். எங்க போகணும், எதை சாப்பிடணும். காலையில ராத்திரியில நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சாமி காலையில எந்திரிக்க முடியாம கழுத்து வரைக்கும் ராத்திரியில பாத்தீங்கன்னா இந்த தொண்டை வரைக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டா காலையில எப்படி ஈஸ்வரனை நினைக்க முடியும்? தூக்கம் தாமசம் தான் இருக்க முடியும், எந்திரிக்கவே முடியாது. சும்மா உங்களுக்கு அளவு தெரியணும். ராத்திரியில படுக்கும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு சாப்பிட்டா இயல்பா பாத்தீங்கன்னா 2:30 மணி 3 மணிக்கு முழிப்பு வருமோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடணும். ப்ராப்ளமே இருக்காது. நம்ம பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணுவோம், நல்லா பாத்தீங்கன்னா ராத்திரியில எனக்கு பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அதை சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான், தூங்கிட வேண்டியதுதான். காலையில ஜபம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, 1 மணி நேரம் நடக்காது. அப்ப சின்ன சின்ன விஷயத்தையும் நான் ஊர் சுத்திட்டு 11 மணிக்கு படுத்தேன்னு வச்சுங்களேன், நல்லா அங்க இங்க போயிட்டு படுத்தேன் அப்படின்னா காலையில சீக்கிரம் எப்படி எந்திரிக்க முடியும், ஈஸ்வர ஸ்மரணம் எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் 2 நாள் ஊர் சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப உங்க அனுஷ்டானத்தை பண்றதுக்கு கிளாஸ் அட்டன் பண்றதோ அனுஷ்டானம் பண்றதோ 4 நாள் ஆயிடும் திரும்ப அதை டியூன் பண்றது. அப்ப எதை பண்ணினாலும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணத்துல இருக்கிற மாதிரியே என்ன பண்ணணும், ஆனுகூலஸ்ய சங்கல்பா.
நான் எங்க போனாலும் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, தீர்த்தம் இருக்கா முதல்ல எங்க போய் இறங்கினாலும் க்ஷேத்திரம் இருக்கான்னு பார்ப்பேன். க்ஷேத்திரம் இல்லாத ஊருக்கே டிராவல் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கேன் நான். எந்த இடத்துக்கு சுவாமி பெங்களூர் வாங்கல என்ன, நான் தான் உடனே கேட்பேன், பெங்களூர்ல ஏதாவது க்ஷேத்திரம் இருக்கா, க்ஷேத்திரம் இருக்கான்னு கேட்பேன். எங்க போறதா இருந்தாலும் க்ஷேத்திரம் இருக்கா, க்ஷேத்திரம் இருக்கா, சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் செகண்ட். எப்பவுமே நான் வச்சுப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த டிராவல் பண்ணினாவே சுவாமியை ஒரு 4-5 கோயில வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். சைடுல தான் மற்ற பிசினஸ் எல்லாம். பிரதானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியை ஸ்மரணம் பண்றது தான் பிரதானம். அனுகூலசிய சங்கல்பம், அனுகூலமான சங்கல்பங்களை மட்டும் பண்ணுங்க ஈஸ்வர ஸ்மரணத்துக்கு. அதுக்கு அடுத்தது பிராதிகூல்யசிய வர்ஜனம், 2வது இருக்கணும். எங்கெல்லாம் நான் போனேன்னா, எதையெல்லாம் பண்ணினா, எதையெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா, எந்த தபஸ் பண்ண அப்படின்னா, எந்த தானம் கொடுத்தேன் அப்படின்னா, எந்த தானத்தை ஸ்வீகாரம் பண்ணினா, எந்த டிராவல் பண்ணா என்னுடைய ஈஸ்வர ஸ்மரணம் வந்து பாத்தீங்கன்னா கெட்டு போகுமோ, ஈஸ்வரனை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேனோ, என்னோட புத்தி வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்துல மாட்டிக்குமோ, அந்த கர்மத்தை எல்லாத்தையும் வர்ஜனம் பண்றது, தியாகம் பண்றது. அதுக்கு அடுத்தது 3வது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தான் நான் சொல்லுவேன், ஃபாரின்லாம் போகாதீங்க. எனக்கு ஒரே ஒரு ஃபாரின் போறவங்க பார்த்தா கொஞ்சம் புத்தி வந்தவங்க எல்லாம் போக மாட்டாங்க. என்ன காரணம்னா, டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணுவீங்கல்ல, எங்க வாட்டர் இதில் வந்து 20 மணி நேரம் கொஞ்சம் என்னால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. இந்த டாய்லெட் பேப்பர் கான்செப்டை வந்து என்னால் இன்னும் ஜீரணமே பண்ண முடியல. என்னன்னே புரியல உங்களுக்கு. நான் வந்து கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்னு KYS ஏதோ இங்க இருக்கு, அது KYM, கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம் KYMனு இதில் வந்து RS புரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். RS புரம் சென்னையில், ஆரியபுரம். அங்கே போனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மச்சாரியாக இருக்கும்போது நான் போனேன். யூரின் பாஸ் பண்ணால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்டி ஆச்சமனம் பண்ணணும். கையை வாஷ் பண்ணணும், காலை வாஷ் பண்ணணும். கை கால் வாஷ் பண்ணாமல் ஆச்சமனம் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே வரமாட்டோம். அசௌச்சம். நான் அங்கே போய் பார்க்குற வந்து யோகா மந்திரம் நல்ல வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பதஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலை வச்சுருக்காங்க, பெருமாளோட சிலை இருக்குது, எல்லாம் இருக்குது. டாய்லெட்டுக்கு போய் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் சுற்றி வச்சுருக்காங்க. நான் பார்த்தேன், தண்ணி எங்கப்பா அப்படின்னு கேட்டினா, இப்போ வந்து அதை வந்து வேற ரொம்ப கௌரவமாக அந்த வெஸ்டர்ன் ஃபிலாசபி இதில் வந்து கல்ச்சரில் என்ன இருக்குது அப்படின்னா, ட்ரை ஏரியா. அதாவது அந்த ஏரியா வந்து ட்ரையாக இருக்கணுமா. காலில் ஜலம் ஊற்றாமல் எப்படி நீங்கள் வெளில வருவீங்க? ட்ரை ஏரியா தொடச்சிக்கிட்டு வருவீங்களா? என்ன கல்ச்சர்னே புரிய மாட்டேங்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தண்ணி கிடைக்குமாங்க? ஃப்ளைட்டில் போக முடியுமா? தொடச்சிக்கிட்டு வர்றது வந்து என்ன கல்ச்சர்னு தெரியல. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருமையாக இங்கேருந்து ஃபாரின் போகிறோம். சம்ஸ்காரமே இல்லாதது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளுக்கு சொல்லியிருக்கு, சம்ஸ்காரம் இல்லாத இடத்துக்கு போகவே போகாது. அப்படி ஃபாரின் போகக்கூடாது. ஏன் போகக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் தொடச்சிக்கிட்டு தானே வரணும். யூரின் பாஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? தண்ணி யூஸ் பண்ண முடியாது, வாஷ் பேஷன் இருக்கும். வேற என்ன பண்ணுவீங்க? குண்டி கழுவ முடியாது. இதோட மோசமான நிலைமை. இந்த வார்த்தையில சொல்றதுக்கே கூச்சமா இருக்குல்ல. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் ஃபாரின் போறவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சாரம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு இருக்கு? எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னால ஜீரணமே பண்ண முடியல இந்த விஷயத்தையே, டாய்லெட் பேப்பர் கல்ச்சரையே. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எங்க போனா எதை பண்ணுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணத்துக்கும் என்னோட சௌச்சத்துக்கும் என்னோட அனுஷ்டானத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பங்கம் வருமோ, அதை எல்லாத்தையும் தவிர்க்கணும். 2வது. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயம் வரும். சாமி எல்லாத்தையும் பகவான், நான் வந்து ஒர்க் பண்றதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணும்னு சொல்லவே இல்லை சாஸ்திரம். ஒர்க் பண்ணு, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. ஏ அர்ஜுனா, என்னையே நினைத்து கொண்டு யுத்தத்தையும் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? கர்மத்தை எல்லாத்தையும் அவங்க டியூட்டி என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் பண்ணுங்க. இயல்பா நமக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கோம், ஒரு ஆஃபீஸ் போறோம், ஒர்க் பண்ணணும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறோம், நம்ம என்ன பண்றோம், எல்லா கர்மத்தையும் பண்ணுங்க. இப்ப நான் சன்னியாசி, நான் வந்து என்னோட கர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு கூட என்ன பண்ணணும்? ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யுத்தம் பண்ணும் போதும் கூட என்னையே யோசிச்சுக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு யுத்தம் பண்ணு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3வது கண்டிஷன் வந்துடுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே அவரே சிந்தனை பண்ண நம்ம பொழப்பு எப்படி சாமி போகும்?
அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது சொல்லுது ரக்ஷிஸ்யதி இதி விஸ்வாசக. மூணாவது நீ காப்பாத்துவப்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவான் மேல வந்து பாத்தீங்கன்னா பூரண விசுவாசம் இருக்கிறது. அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே. இப்பதான் நம்ம பார்த்திருக்கோம். அனன்ய சிந்தனை பண்றவங்களோட யோகக்ஷேமத்தை யாரு பாக்குறா? பகவான் சுமக்குறா. அதனால கொஞ்சம் கூட கவலை இல்லாம மூணாவது காரியம் பண்ணணும். பகவானை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா டிபெண்ட் பண்ணணும். ரக்ஷிஸ்யசி, நீ காப்பாத்துவ. நான் சொல்றேன்ல ஜி, 26 வருஷம் ஆச்சு ஜி. நான் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனை நம்பி இங்க வந்தேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். ஹரித்வாரில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்டிபிகேட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்கிட்ட இருந்தது எல்லாம் பேக் ஃபயர் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து கிருஷ்ணன் ஒரு நாள் கூட கைவிட்டதே, ஒரு நாள் கூட. நம்ம அதுக்காக தான் நம்ம சொல்றோம் கையை தூக்கணும். குந்தி தேவி மாதிரி வந்து இது நம்ம இது மாதிரி பாஞ்சாலி மாதிரி வந்து கையை தூக்கினாதான் பகவான் கொடுக்கறது தெரியும். எல்லாம் விட்டுட்டு வந்து நின்னா தெரியும் பகவான் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரைகள் பண்ணணும். அது மாதிரிலாம் பண்ணும்போது தெரியும் பகவான் தான் பண்ற. யோகக்ஷேமத்தை பகவான் தான் தாங்குற. அது மாதிரி நம்ம என்ன பண்ண, நீ பாத்துக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணணும், பொறுப்பை எல்லாத்தையும் பகவான் இடத்துல ஒப்படைக்கணும். ரக்ஷிஸ்யதி இதி, ரக்ஷிஸ்யதி இதி, காப்பாத்துவான். ரக்ஷிஸ்யதி இதி, அவன் காப்பாத்துவான், ஈஸ்வரன் காப்பாத்துவான் அப்படின்னு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வாசம், திருட விஸ்வாசம் வைக்கிறது. இது மூணாவது. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு கோப்திருத்துவ வரணம் ததா. என்னோட செக்யூரிட்டி கார்டு நீ தான், என்னோட டாக்டர் நீ தான், என்னை பாதுகாக்கிறவன் பாலனம் பண்றவன் எல்லாம் நீ தான் அப்படின்னு அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பகவான் கையில கொடுத்துட்றாரு. நீயே பார்த்துக்கோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் என்னோட மேனேஜர், நீ தான் என்னோட செக்யூரிட்டி கார்டு, நீ தான் என்னோட டாக்டர் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில தூக்கி ஒரு 10 பேரை அப்பாயின்ட் பண்றதை அவர்கிட்ட கையில கொடுத்துட்றாரு. கோப்திருத்துவ வரணம், என்ன அவன் தான் காப்பாத்துறான் அப்படின்னு வரணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஆத்ம நிக்ஷேபனம், ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே. ஆத்ம நிக்ஷேபனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தன்னையே கொடுத்தல். தன்னையே கொடுத்தல்னா அர்த்தம் எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு என்னை உண்டியல்ல போட்டேன், என்னை தூக்கி உண்டியல்ல வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு போட்டுட்டேன். பிரபத்தி அப்படின்னு வைஷ்ணவர்கள்ல முக்கியமானது ஒண்ணு இருக்கு. பிரபத்தின்றதுக்கு அர்த்தம் ஆத்ம நிவேதனம், தன்னையே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது. நாம ரூபத்துக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை சுவாமி, நீ மட்டும்தான் உள்ள இருக்க, நான் என்பது இல்லை, என்னை கொடுத்து உன்னை பெறுதல். இதுதான் பகவானை வந்து பாத்தீங்கன்னா என்னை கொடுத்துட்டு பகவானை அடையிறது. அதுக்கு பேர் என்ன பேரு? ஆத்ம நிவேதனம். தன்னையே நிவேதனமா கொடுக்கறது, தன்னையே கொடுத்தால் தான் 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 இருக்கிறதெல்லாம் ஈஸ்வரன் தான் உள்ள இருக்கார் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு தன்னை வந்து உண்டியல்ல போட்டுறது. அதுக்கப்புறம் கார்பண்யே, இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிருப்பண கார்பண்யே அப்படின்னா தீனபாவத்துக்கு வந்துடுற. நான் ஒன்றும் இல்லை சாமி, நீ தான் சாமி எல்லாம், நான் ஒன்றும் இல்லை சாமி, நான் ஒன்று மாற்றி போட்டுக்கணும். முதல்ல தீனபாவம் வந்துடணும், அதுக்கப்புறம் ஆத்ம நிவேதனம் வரும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு ஒன்றும் முடியல சாமி, நீதான் சாமி, நீதான் சாமி, நீதான் சாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெக்கர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அழுது துடிப்பானோ, எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு கேட்பானோ, அதே மாதிரி பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீ வேணும் எனக்கு, நீ வேணும் நீ வேணும்னு அடம் பிடிக்கிறது தீனபாவத்துக்கு வர. இந்த 6 வந்து பாத்தீங்கன்னா ஷட்விதா சரணாகதி அப்படின்னு பேர். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இப்ப அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு எத் கரோஷி யதாஸ்னாசி அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்றார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள் எல்லாமே இருக்கு. பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம், துருவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து சொல்றான். பாகவதத்துல 496 போட்டது. துருவன் வந்து சொல்றான், யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் யகில சக்திதர ஸ்வதாம்னாம் அன்யாம்ஸ்ச ஹஸ்தரவணத் த்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய துப்யம். அவன் வந்து பாத்தீங்கன்னா துருவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை வந்து நமஸ்காரம் பண்ற ஒரு ஸ்லோகம் இருக்கு. யோந்த பிரவிஷ்ய, எவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் புகுந்திருக்கான, எனக்குள்ளாரையும் அந்தரியாமி அந்தரியாமின்னு சொல்றோம் இல்ல,
யோ அந்தக பிரவிஷ்ய, எவன் எனக்குள்ளார புகுந்து கொண்டு, எவன் எனக்குள்ளார புகுந்து கொண்டு, நான் 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 சொல்றவனா உள்ள புகுந்துகிட்டு, மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம், இந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த வாக்கை பாத்தீங்கன்னா விழிப்படைய வைக்கின்றானோ. காலையில நம்ம வேக்கப் ஆகிறோம்ல, இந்த வாக்கு பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்குது இல்ல. அப்ப யாரோ ஒருத்தர் இந்த வாக்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கார், பேக்கப் பண்ண வச்சிருக்கார், பேச வைக்கிறார். நான் இப்ப கூட பாத்தீங்கன்னா இப்ப பேசிட்டு இருக்கும் போதே நான் யோசிப்பேன், யாரா உள்ள இருந்து பேசுறான், எப்படி பேசுறான் இவன், இவ்வளவு கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் காயின் பண்ணி கரெக்டா சப்தங்களை பேசிக்கிட்டே இருக்கான், யாரு பேச வைக்கிறான் நான் யோசிப்பேன். துருவன் சொல்றான், எவன் உள்ள புகுந்துகிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க இந்த வாக்கை பாத்தீங்கன்னா எழுப்பி பேச வைக்கிறானோ, சஞ்சீவயதி அகில சக்தி தரஸ்வதாம்னா, தன்னுடைய இருப்புனாலேயே பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ற, சக்தி தரக, எல்லா சக்திகளையும் தாரணம் பண்ணவனா அனைத்தையும் பாத்தீங்கன்னா ஜீவிக்க வைக்கின்றானோ, எல்லா ஜீவராசியும் ஜீவிக்க வைக்கிறான்ல. அதே மாதிரி அந்யாம்ச ஹஸ்த சரண, என்னுடைய கை, என் வாக்கு மட்டும் இல்ல, என்னுடைய கைகளையும் என்னுடைய பாதங்களையும் என்னுடைய சிரவண என்னுடைய காதுகளையும் என்னுடைய இந்த தேகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற இந்த ஸ்கின்னையும் என்னுடைய பிராணன் பஞ்ச பிராணன்களையும் எவன் பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஜீவிக்க வைக்கின்றானோ, அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு புருஷாய துப்பியம், அந்த புருஷனா ஆத்மாவா இருக்கிற உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்லாம் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் உள்ள இருக்கிற பகவான் தான். இந்த பிராணன், இந்த இந்திரியங்கள், இந்த கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி தன்னுடைய இருப்புனாலேயே பாத்தீங்கன்னா செயல் புரிய வைக்கிறான். அப்படிப்பட்ட அந்த பகவானுக்கு பாத்தீங்கன்னா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா உள்ள அவன் இல்லை அப்படின்னா இந்த தேகத்துல எந்த காரியமும் நடக்காது. அப்ப யாரு பண்றா, பகவான் பண்றான். நான் பேசல, பகவான் பேசுறான். நான் பார்க்கல, பகவான் பார்க்கிறார். நான் கேட்கல, உள்ள இருக்கிற பகவான் கேட்கிறார். நான் சிந்திக்கல, உள்ள இருக்கிற பகவான் சிந்திக்கிறார். நான் நடக்கல, பகவான் நடக்கிறார். நான் கையில எந்த காரியத்தையும் கிரகணம் பண்ணல, பகவான் பண்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கிற அந்த சைத்தன்யமா இருக்கிற அந்த பகவான் இல்லை அப்படின்னா இது எல்லாம் ஜடம். ஆனா பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுதான் நம்ம பாத்தீங்கன்னா அறிய முடியுது ஒழிய பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபேன் ஓடுது, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஃபேன் ஓடும் போல இருக்கு. ஃபேன் ஓடாது, ஃபேனுக்குள்ளார இருக்க பவர். ஆனா பவர் அறியணும் அப்படின்னா ஃபேன் இருந்தா தான் அறிய முடியும். இதெல்லாம் லிங்கம். அப்ப இந்த தேகம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா லிங்கம். இதை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அந்த பரமாத்மா தான் இதை எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்னு அறியணும். அதனால பாத்தீங்கன்னா நாம் பண்றத எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் பகவான் பண்றார், பகவான் பண்றார், பகவான் பண்றார் அப்படின்னு எல்லா கர்த்திருவ புத்தியையும் என்ன பண்ணணும், உள்ள கொண்டு வர அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவனோட நமஸ்காரத்துல இருந்து தெரியும். உள்ள அந்தர்யாமியா ஈஸ்வரன் இருக்கார், பிராணரூபியா ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மா இருக்கார். இவங்க 2 பேர் இல்லை அப்படின்னா இந்த காரியம் எதுவுமே நடக்காது. அப்ப நான் என்பது வெறும் ஆபாச மாத்திரம். அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण नारायण नारायण.